ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்குட்டியை தன் தோளில் சுமந்து வந்தார். அதை பார்த்த மற்ற ஆட்டுக்குட்டிகளுக்கு மனக்குமுறல் உண்டாகியது. ஒரு ஆட்டுக்குட்டி மற்ற ஆட்டுக்குட்டியை பார்த்து அந்த குமுறலை கூறியது. ஆட்டுக்குட்டி நம்மை போல மேய்ப்பன் சொல் கேட்பதும் இல்லை. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியை மேய்ப்பன் இப்படி தோளில் சுமந்து கொண்டு வருகிறாரே என்று ஒரு ஆட்டுக்குட்டி இன்னொரு ஆட்டுக்குட்டியிடம் சொன்னது. பாவம், இந்த ஆட்டுக்குட்டியின் கால் ஒடிந்து விட்டது, அதுதான் மேய்ப்பன் தன் தோளில் சுமந்து கொண்டு வருகிறார் என்று கூறியது ஒரு சீனியர் ஆடு. ஐயோ பாவம், கால் எப்படி உடைந்தது என்று கேட்டது மற்ற ஆட்டுக்குட்டி. அதற்கு மேய்ப்பனின் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் திரும்ப திரும்ப ஆபத்தான இடத்தில் போய் கால் ஒடிந்து விட்டது என்று கூறினது. அதனால் அவரே முறிந்த காலுக்கு மருந்திட்டு சிகிச்சை அளித்து தன் தோளில் சுமந்து வருகிறார் என்றது சீனியர் ஆடு. வேதத்திலே ஒரு வசனம், யோவான் 10:11 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று கூறுகிறார். ஆம், இதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் நம்மை ஒவ்வொரு சூழலிலும் தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்தும் பொறாமையும் பட வேண்டாம். நீங்கள் அவருடைய நல்ல மேய்ப்பனுக்கு நல்ல ஆடுகளாக இருந்தால் போதும். அவர் எல்லா சூழலிலும் நம்மை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.